வெல்கம் டு சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 2 முக்கியமான தினங்கள் தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி. இந்த 2 தினங்கள்ல குலதெய்வத்திற்கு ரொம்பவே உகந்த நாள் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பலருமே சொல்லுவாங்க 2 தினங்களுமே குலதெய்வத்திற்கு உகந்தது தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா கிடையாது. அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு உரிய தினம். பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம். அது ஏன் அமாவாசையில நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாட்கள்ல பலரோட வீட்ல உள்ள முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுக்கு திதி தெரியாது. அவங்க எந்த திதியில இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்பேற்பட்டவர்கள் அமாவாசை திதி என்று நம் இல்லம் தேடி வந்து நம் வைக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்வார்கள். அதனால நம்ம அமாவாசையில முதல்ல வழிபாடு செய்ய வேண்டியது நம்ம முன்னோர்களை மட்டும்தான். பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கே உகந்த நாள். குலதெய்வ எல்லைக்கு செல்வது ரொம்ப சிறப்பு. செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பௌர்ணமியின் ஒளி நிறைந்த மாலை நேரத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்புறம் ஏங்க அமாவாசையில குலதெய்வ வழிபாடு உகந்தது, குலதெய்வத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்றோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருவர் அமாவாசையில் முறையாக பித்ரு வழிபாடு அதாவது முன்னோர்கள் வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு கட்டாயம் குலதெய்வத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும். அதனால தான் இந்த 2 தினங்களும் நம்ம குலதெய்வத்திற்கு உகந்த தினம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பௌர்ணமியில குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு செய்யணும். நம்ம சேனல்ல குலதெய்வம் யாரை போல் நம் வீட்டிற்கு வரும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். தேவைப்படுபவர்கள் ப்ளே பட்டன்ல லிங்க் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணுங்க.